வாங்க இன்னைக்கு கருவேப்பிள்ளை தொக்கு பார்க்கலாம். கருவேப்பிலை தொக்குன்னு சொல்லலாம், கருவேப்பிலை ஊறுகாய்னும் சொல்லலாங்க. நல்லெண்ணெய் 2 டேபிள் ஸ்பூனுங்க. கட்டி பெருங்காயம் ஒரு 1/2 இன்ச்சு கட்டி பெருங்காயங்க. கட்டி பெருங்காயம் 10லேருந்து 12 வரமிளகாய், காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கிங்க. 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் வெந்தயம், மல்லி 1 டீஸ்பூன், உப்பு வந்து தேவைக்கேற்ப, 2 டேபிள் ஸ்பூன் புளி பேஸ்ட்டுங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இந்த எண்ணெயில் ஃபஸ்ட்டு பொரித்து எடுத்துக்குங்க. இது கட்டி பெருங்காயனால நல்லா பொரித்து எடுத்துக்குங்க. நீங்கள் பவுட்ரதா போடுறதா இருந்தால் லாஸ்ட்டாக போட்டுட்டு எடுத்துக்குங்க. வெந்தயம் பொரிஞ்சோடனே நீங்கள் மற்றது எல்லாத்தையுமே போட்டுடலாங்க. வெந்தயம் பொரிஞ்சிருச்சு. இப்போ மிளகு, ஜீரகம், மிளகா, மல்லி, உப்பு எல்லாத்தையுமே போட்டுக்குங்க. போட்டுட்டு அடுப்பை சிம்மில் வச்சுக்குங்க. இல்லைன்னா கருகி போயிடும். டேஸ்ட்டே வேறு மாதிரி மாறிடும். நல்லா பொன்னிறமாக அந்த மிளகா கலர் மாறினோன்னே எடுத்து தனியாக ஜாரில் எடுத்து வச்சுக்கோங்க. புளி பேஸ்ட்டை இதில் போட வேண்டாம், அரைக்க போகும்போது சேர்த்துக்கலாங்க. புளி வந்து 2 டேபிள் ஸ்பூன் சொன்னேங்க. புளி பேஸ்ட்டு உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸு அளவுக்கு நீங்கள் புளி எடுத்துக்குங்க. அந்த எண்ணெயிலேயே நீங்கள் கருவேப்பிலையை போட்டு நல்லா வதக்கணுங்க, அந்த தண்ணியே இல்லாத அளவுக்கு. இது வந்து கருவேப்பிலை வந்து காஞ்ச கருவேப்பிலைங்க. காஞ்ச கருவேப்பிலையை தூக்கி போடாதீங்க, தயவு பண்ணி இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க. கருவேப்பிலை வந்து காயந்தாங்க மனம் வந்து அதிகமாக இருக்கும். கருவேப்பிலை 2 பாக்கெட்டுங்க. இது வந்து 2 பாக்கெட் வந்து பச்சை கருவேப்பிலை. ரெண்டுத்தையுமே நான் போட்டு நல்லா வதக்கிட்டேங்க. அந்த எண்ணெயிலேயே வதக்கி எடுத்துடலாம். நல்லா வதக்கி நல்லா அந்த தண்ணியே இல்லாமல் சிம்மில் வச்சே பண்ணுங்க, ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க. டேஸ்ட்டே மாறிடுங்க டக்குன்னு வதங்குனுச்சுன்னா. இப்போ இந்த புளி பேஸ்ட்டை இதில் போட்டுக்கிட்டு வதக்கி வச்சுருக்க கருவேப்பிலையும் எடுத்து பச்சை தண்ணி ஊற்றாமல் கொஞ்சம் வெந்நீர் ஊற்றி 1/2 கிளாஸ் வெந்நீர் ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இது உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க. இதை வந்து உங்களுக்கு பிடிக்குமோ பிடிக்கலையோ, பெரியவங்க நம்ம சாப்பிட ஆரம்பித்தாலே நம்மளுக்கு நிறையா வந்து பெனிஃபிட்டுங்க. எஸ்பெஷலி லேடிஸ்க்கு வந்து ரொம்பவே நல்லதுன்ட்டு சொல்கிறாங்க. சுகர், பிபி, கொலஸ்ட்ரால், யூரிக் ஆசிடுக்கு இதுக்கெல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்கங்க. டைஜஷன் ப்ராப்ளம் இருந்தாலும் இது சால்வ் பண்ணி கொடுக்குங்க. நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. 2 டேபிள் ஸ்பூன் திருப்பி நல்லெண்ணெய் ஊற்றிக்கிங்க. கடுகு, வெந்தயம் 1/2 ஸ்பூன் நல்லெண்ணெய்ங்க. கடுகு 1/2 ஸ்பூன், வெந்தயம் 1/2 ஸ்பூன் தாளிச்சுக்குங்க. பொரிஞ்சோன்னே நீங்கள் இப்போ அரைச்சி வச்சுருக்கதை எடுத்து போட்டுக்கோங்க. அப்படியே கலர் சேஞ்ச் ஆகுங்க, கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க, கை ஜாக்கிரதை, எண்ணெய் மேலே வரும். அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு இது கலர் சேஞ்ச் ஆகுங்க. அப்படியே மனம் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. அவ்வளோ உடம்புக்கு நல்லதுன்னு சொல்கிறாங்க. கண்ணுக்கு, முடிக்கு, அது மாதிரி டைஜஷன் ப்ராப்ளத்துக்குலாம் ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. சரி பாருங்கள், இப்போ கலரே சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள். க்ரீன் கலர்லேருந்து எப்படி ஆயிடுச்சு பாருங்கள். அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுங்க. நீங்கள் இதை அப்படியே எடுத்து கொஞ்சம் கூட தண்ணி இருக்காது, அப்படியே எடுத்து பாட்டிலில் எடுத்து வச்சுக்கலாம். 3-4 மாதம் ஆனாலும் கெட்டு போகாதுங்க ஃப்ரிட்ஜில். ஈர ஸ்பூன் மட்டும் போடாதீங்க, போட்டிங்கன்னா சட்னி இந்த தொக்கு வந்து ஸ்பாயில் ஆகிடும். நம்ம இந்த வெந்தயம், புளி, மிளகாவும் பெருங்காயமும் கொஞ்சம் தூக்கில் தாங்க கொடுக்கணும், புளியும் கொஞ்சம் தூக்கில் தான் கொடுக்கணும். இட்லி, தோசை, சாம்பார் சாதம், ரசம் சாதம், பருப்பு சாதம், தயிர் சாதத்துக்கெலாம் சூப்பராக இருக்குங்க.
நல்ல சூடான சாதத்தில் கூட நீங்கள் போட்டு சாப்பிட்லாங்க. கஞ்சிக்கு கூட நீங்கள் தொட்டுக்கிட்டு சாப்பிட்லாங்க. டேஸ்ட்டு வந்து புளிப்பு, உரப்பு, துவர்ப்பு எல்லாம் சேர்ந்த மாதிரி இருக்குங்க. சூப்பராக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பாய் பாய்.